காட்டுது பாருங்கள். 2 ஸ்லாட்டு 2 of 2 ஸ்லாட்டு 3200 MHz. ஓகேங்களா. 16 GB வந்து மெமரி கார்டு காட்டுது. இப்போது இன்ஸ்டால் பண்ணுது நம்மளுக்கு இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் நம்மளது ஏற்கனவே வந்து நம்ம Lenovo Legion லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்போம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் தான் வரும். இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு 8 GB ஆட் பண்ணி 16 GBக்கு மாற்ற போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசானில் ரேம் புக் பண்ணியிருந்தேன். 8 GB ரேமு குரூஷியல். இது பார்த்தீங்கன்னா 1600 சம்திங் வருது. ஆனால் பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்காங்கன்னு. வெறும் பேப்பர் கவர். இது உள்ளே ஒரு பபிள் பேக் கூட இல்லை பாருங்கள். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ இது சேஃப்டியே இல்லை, இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதாங்க அந்த ரேமு. 8 GB குரூசியல் கம்பெனி இது. இந்த ரேம் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறதை காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா 11 ஸ்க்ரூஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் 4 இருக்கும், மிடில் 3 இருக்கும், பாட்டமில் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர், அப்புறம் ஒரு டூல் ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக்கில். அந்த டூல் இல்லைனா பரவாயில்ல, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு எதாவது இருந்தால் கூட இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதான் யூஸ் ஆகும். அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ வந்து சின்னது வரும். மற்ற எல்லாமே இந்த மாதிரி லென்த்து ஸ்க்ரூ வரும். அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஸ்க்ரூவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த கார்டை வச்சு இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் போர்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. ஏன்னா அப்புறம் உடஞ்சிதுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் அது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். கவரை இப்போது ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கவர் ரிமூவ் பண்ணிட்டோம். ரேம் வந்து இங்கே தாங்க இருக்கும். ரேம் இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸெல்லாம் இந்த சைடில் இருக்கும். இந்த கிளிப்ஸெல்லாம் இந்த கார்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கவரை எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த கவர் எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 8 GB ரேம் இருக்குது. இப்போது நம்ம இந்த 8 GB ரேமு தான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1.2 வோல்ட். ஓகேங்களா. 3200 8 GB DDR4 ரேம் இதுதான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா, 45 டிகிரி கிராஸாக ஸ்லாண்டிக்காக வச்சு அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். ரிமூவ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 கிளிப்பையும் இப்படி தட்டிங்கன்னா மேலே வந்துடும். திருப்பியும் இதை
ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதான் கைஸ் ரேம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் கவர் போட்டு ஆன் பண்ணி கான்ஃபிகர் காட்டுறேன். இப்போ வந்து இது ரேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபேனு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 ஃபேனும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு. இதை வந்து இந்த கவர் எடுத்து தான் க்ளீன் பண்ண முடியும். அது கவர் எடுக்காமலே உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஆனால் இது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா டஸ்ட்டு வந்து உள்ளே வேறு எதுலேயாவது பட்டால் கூட ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். மெதுவாக நீங்கள் இந்த இயர் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மெதுவாக அப்படி ரோலிங் பண்ணி அப்படி எடுத்திங்கன்னா அந்த ஃபேனில் இருக்கிற டஸ்ட்டுலாம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து வெளியில் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் மேலே இருக்கிற டஸ்ட்டுலாம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வந்து ஏர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும், ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டும் இந்த 2 ஃபேன்லேயும் இருந்தது. அதெல்லாம் இந்த பட்ஸை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிட்டோம். இல்லைனா என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் கட்டி டீஅசெம்பிள் பண்ணி அந்த ஃபேனை தனியாக எடுக்கணும். ஆனால் வந்து இது சிம்பிளான இது தான். நீங்கள் வந்து பட்ஸை வந்து இப்படி லேஸாக வச்சு அப்படி ரோலிங் பண்ணிங்கன்னா போதும், அந்த டஸ்ட் எல்லாம் வந்து இதில் இருந்துடும். உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இது கவர் போட்டுடலாம். ஸோ கைஸ் இது ஸ்க்ரூ போடும்போது எப்போவுமே ஒரு மீடியம் டைட் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் ஃபுல்லாக போட்டது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஈவனாக வந்து உங்களுக்கு எல்லா இடமும் லாக் ஆகும். டைட் பண்ணுறோம் எல்லா ஸ்க்ரூவையும். ஓகேங்களா, டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணணும். பார்த்தீங்களா வந்துச்சு பாருங்கள். இங்கே இதில் காட்டுது பாருங்கள், 2 ஸ்லாட்டு 3200 MHz. ஓகேங்களா, 16 GB வந்து மெமரி கார்டு காட்டுது. இப்போது இன்ஸ்டால் பண்ணது நம்மளது இப்போது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த வீடியோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானிங் வீடியோ ஏதாவது இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.